நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தவறுதல் எங்க விழுகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆரம்பிச்சது அவங்க ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை குறித்து அதைரியப்படுவது, அவிசுவாசத்துக்குள்ள போவது. அதுதான் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள பின்வாங்க வச்சு ஒரு கட்டத்துல அழிச்சு போயிடும். ஆவிக்குரிய மரணத்தை என்ன செஞ்சிடும், அது கொண்டு வந்து. வேதத்துல ஒரு நல்ல காரியம் ஒன்று இருக்கிறது. உபாகமத்துல 30ஆம் அதிகாரத்தை இங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில், அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பதில், அல்லது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதுல எப்படி இருக்கணுமா, நல்ல நன்மையான யோசனை நமக்குள்ள இருக்கணும். அப்படின்னா என்ன, கர்த்தர் நமக்கு எடுத்த நல்ல அந்த வேத வார்த்தைகளை எப்படி இருக்கணும் தெரியுமா, கருத்தாய் கவனிச்சு அந்த வார்த்தைக்கு உங்களை முழுமையாய் கீழ்ப்படியவும். முதல்ல பிசாசு எந்த இடத்துல கை வைப்பான் தெரியுமா, நம்முடைய சிந்தனை. அதில் தான் ஆண்டவர் சொல்றார், நன்மையை நீ யோசி. வார்த்தையை குறித்து தவறாக என்ன வைப்பான், வார்த்தையை கொடுத்துருவார் ஆண்டவர். அவன் சொல்லி கொடுப்பான், எத்தனை வார்த்தை என்ன செய்ய, உனக்கு என்ன செய்யாது, இந்த வார்த்தைக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை. எனவே நீ என்ன செய்யாத, அந்த வார்த்தையை போட்டு குழப்பிட்டு கிடக்காதப்பா, உன் வேலை எதுவோ அதை நீ பாரு அப்படின்னு. அவர் வார்த்தை சொன்னால் அது அப்படி என்ன செய்யணும், ஒரு குழந்தையை போல் அவரை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இல்லாதபடி இது நடக்குமா நடக்காதா, இது எனக்கு யாருக்கா, இல்லை எங்கேயோ கர்த்தர் பேசிகிட்டு இருக்காரா, அப்படி அல்ல. இது ஒரு தீமையான யோசனை. இதை கொண்டு வர்றது யார் தான், சாத்தான். எனவே அந்த காரியங்களில் இந்த காலை வேளையில் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற எல்லா நன்மைகளும் நமக்கு உண்டாயிருக்கும். உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலேருந்து இங்கே படிப்பு 10 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தவறுதல் எங்கே விழுகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆரம்பிச்சது அவங்க ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை குறித்து அதைரியப்படுவது, அவிசுவாசத்துக்குள்ளே போவது. அதுதான் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பின்வாங்க வச்சு ஒரு கட்டத்தில் அழிச்சு போயிடும். ஆவிக்குரிய மரணத்தை என்ன செஞ்சிடும், அது கொண்டு வந்துடும். வாயில் எத்தனை விசுவாச வார்த்தையில் அறிக்கையிட்டே இருக்கலாம், ஆனால் உள்ளன்னு சொல்லும் அது எங்கே நடக்கும், முடிஞ்சா அவருடைய வார்த்தையை நம்ம சந்தேகிச்சிட்டோம் அப்படின்னாலே பிசாசுக்கு எப்படி இருக்கு தெரியுமா, கொண்டாட்டமாக இருக்கும். நம்ம ஒரு வாசலை திறந்து விட்டுட்டோம், இப்போ நம்ம ஈஸியாக உள்ள என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். இப்போ பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம். ஆனால் கர்த்தர் சொன்னார்னா நிச்சயமாய் செய்வார். அவருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம், 1000 வருஷம் என்பது ஒரு நாள் போல. எனவே காலம் தாமதித்தாலும் அவர் சொன்ன வார்த்தையில் மாறவே மாட்டார், அவர் பிசகவும் மாட்டார்.